विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् चैतन्यं सर्वगं सर्वं सर्वभूतगुहाशयं यत्सर्वविषयातीतं तस्मै सर्वविदे नमः. उपोद्घात प्रकरणं பத்யபாகம். உபதேச சாஸ்திரியில கத்தியபாகமா எடுத்து, கத்தியபாகம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்க. ஏன்னா அப்படி பார்க்கலையே சூத்திர பாஷ்யமும் உபநிடத் பாஷ்யமும் பாஷ்யவாளுக்கு கத்தியபாகம் ஓரளவுக்கு சுலபமா இருக்கும். அதுலயும் இந்த கிரந்தத்துல புதுசான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க. அது இருக்கட்டும். இப்ப சாதாரணமாக பத்திய பாகத்துல அனுட்டு ஸ்லோகத்துல எல்லோருக்கும் புரியுதா போல அழகா ஆத்ம தத்துவத்தை சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும், மங்களம் பண்ணணுமோ இல்லையோ. அந்த மங்கள ரீதியாக வேற எந்த பகவான் சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் தான். அந்த பிரம்மஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றார். சைத்தன்யம் சர்வகம் சர்வம். சைத்தன்யமானது சர்வகம், எங்கும் வியாபிச்சிருக்கு. உங்க இதயத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்கப்படாது, சர்வ வியாபியாக இருக்கு. சர்வகம் சர்வம் சர்வபூத குஹாசயம். ஒத்தருடைய இதயத்தில் தான் இருக்காருன்னு இல்லை, எல்லோருடைய இதயம் பரமாத்மா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி எங்கும் உள்ள ஆகாசம் உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் எல்லோர் வீட்லயும் இருக்கா போல எங்கும் இருக்கக்கூடியதான பரமாத்மா எல்லோருடைய இதழிலும் இருக்கார். ஆகையால் தான் அவனவனும் தன் காரியத்தை பண்றான். எனக்கு கண்ணு பாக்குறது உங்களுக்கும் கண்ணு பாக்குறது, எனக்கு காது கேட்கறது உங்களுக்கும் காது கேட்கறது. காரணம் என்ன? அந்தந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மா இருக்கிறதுனால் சர்வ விஷயாதீதம் எல்லாத்துலயும் இருக்கார். ஆனா எதோட சம்பந்தப்படுறாரோ எதோடையும் சம்பந்தப்படல. ஏன்? சர்வ விஷயாதீதம், எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். உலகத்துல விஷயம்னு சொன்னா என்னது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. படம், வஸ்திரம் முதலிய பலன்கள்லாம் இருக்கு, விஷயங்கள்லாம் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டவர் பரமாத்மா. பரமாத்மாவை சொல்லும் பொழுது பகவத்கீதையில் யஸ்மாட்சரமதி தோஹம் அக்ஷராதபி தோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேத பிரதிதः புருஷோத்தமஹ. க்ஷரத்துக்கும் மேலானவன், அக்ஷரத்துக்கும் மேலானவன். க்ஷரம்னு என்ன? அழியும் பொருள்களுக்கு க்ஷரம்னு பேர். நம்ம அழியும் பொருள்கள் எதை பார்த்திருக்கோம்? எல்லாமே அழியத்தான். அழியாத சாஸ்வதமாக இருக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லை. பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆனப்புறம் அழிஞ்சு போறது. அதே போலயே மரங்கள்னா 1000 வருஷம் இருக்குன்னு சொல்றா, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போறதும் நீங்க பார்த்துட்டே இருக்க. ஆனா சில பொருள்கள் அழியறது நீங்க பார்க்கல. ஆகாசம் அழியறதோ பூமி அழியறதோ உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனாலும் யுக்தியினால தெரிந்து கொள்ளலாம். எப்படி? அவைகள்லாம் பிறந்திருக்க, ஏதோ ஒரு நாளைக்கு பிறந்திருக்கோ ஒரு நாள் அழிய வேண்டியதுதான். ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யு. ஆத்மாவில இருந்து ஆகாசம் பிறந்திருக்குன்னு சொல்றா, அப்ப ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான். ஆகையால் இந்த அழியறதுன்னு எங்க அழியறது? இதுக்கெல்லாம் அவித்யான்னு ஒண்ணு இருக்கு, அங்கே போய் அழியும். அவித்யில இருக்கும், மறுபடியும் அடுத்த கல்பத்துல அங்கிருந்து வெளியில வரும். எல்லாமே கடை மூடும் பொழுது கடையில படைச்சு வைக்க கூடியதான பொருள்கள்லாம் எப்படி மடிச்சு ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறானோ, மறுபடியும் அடுத்த நாள் காலமே அதெல்லாம் எப்படி விரிக்கிறானோ, அதே போல விரிக்கப்பட்டதான இந்த பொருள்கள்லாம் அது ஒரு இடத்துல சேர்க்கப்படுகின்றன. அதுக்குதான் பிரளயம்னு பேர். அது எங்க சேர்க்கப்படுகிறது? அவித்யில, அஜ்ஞானத்துல. அதுக்கு என்ன பேரு? அக்ஷரம்னு பேர்.
உலகம்னா அக்ஷரம். இதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அக்ஷரம். நான் எப்படி இருக்கேன்? இந்த ரெண்டுக்கும் மேல இருக்கேன். யஸ்மாக்ஷரமதீதோகம், க்ஷரத்தை விட மேலானவன், அக்ஷரத்தை விட மேலானவன். ஆகையால் க்ஷர அக்ஷர விலட்சணம். இதான் இது சொல்லும் பொழுது நச்சிகேதஸ் கேட்கிறான் பத்தில, எனக்கு பிரம்மத்தை சொல்லுன்னா, பிரம்மம்னா எப்படி? அது மரணானந்தரம் சரீரத்துல தனியா இருக்கிற பிரம்மஸ்வரூபம் இல்ல. எனக்கு எப்படி வேணும்? அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ராஸ்மாத் கிருதா கிருதாத். தர்மாதர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டது, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எனக்கூடியதான 3 விதமான காலங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த பிரம்மத்தை எனக்கு சொல்லுங்கிறார். அதே தான் இங்கேயும் சொல்றார். எப்படி? சர்வ விஷய அதீதம். காரியங்களாகட்டும், இதற்கு காரணமான அவித்யாகட்டும், அதுக்கும் அப்பாற்பட்டது, இதோட சம்பந்தமற்றது. அங்கு எங்கும் இருந்தாலும் அதோட சம்பந்தப்படலை. தீபத்தினுடைய ஒளி இங்கும் இருக்கு, சூரியனுடைய ஒளி இங்கும் இருக்கு. ஆனா அது சம்பந்தப்படுகிறதோ? அழுக்கான பொருள்கள்ல சூரியனுடைய ஒளி விழுந்ததனால் சூரியன் அழுக்காகிவிட்டாரோ? ஆனா நீங்க போய் அழுக்க இப்படி தொட்டீங்கன்னா அது போய் கையளமிடும். ஏண்டா விவகாரம்? அழுக்க தொட்ட அதனால அழுக்க பிடிச்சுட்டு எடுத்துட்டு அதே போல சூரியனுக்கு ஆகிறதா? இல்ல. ஏன்? அங்க இருந்தாலும் அதோட சம்பந்தப்படலை. அதே விதமாக சைத்தன்யம் நல்லவாளுடைய மனசுலையும் கெட்டவாளுடைய மனசுலையும் தீயவர்களுடைய மனசுலையும் கிரூரமான இருக்கிறவாளுடைய மனசுல இருந்தாலும் அவருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆகையால் சர்வ விஷய அதீதம், எவ்ரிதிங் அப்படிங்கிறது பார்த்தா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். தஸ்மை சர்வவிதே நமஹா. அப்படி எல்லா இடத்தும் இருக்கிறது மட்டும் இல்ல சார், எல்லா இடத்தும் இருக்காம ஊடுருவி இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை, ஆனா அதோட சம்பந்தப்படாமலும் இருக்கார். ஆனா இங்கும் இருக்கார். எப்படி? சர்வவிதே நமஹா, எல்லாம் அறிந்தவர், எல்லா இடத்தும் இருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு சைத்தன்யத்தை இங்க முதல்ல சொல்லியிருக்க. இதான் விஷய நிர்தேச மங்களம்னு பேர். ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடியதான மங்களம், ஈஸ்வரனுடைய ஆசிஸ்துகள் எங்களுக்கு வரட்டும் என்று சொல்லக்கூடியதான மங்களம். இப்படி 2 விதமா பண்றது. இது எப்படி? சப்ஜெக்ட் மேட்டரை சொல்றதே மங்களம். பரம மங்களமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நினைப்பது இருக்கே, அதான் மங்களம். குருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே. யார நினைச்ச மாத்திரத்தினாலேயே எல்லா நன்மைகளும் உண்டாகிறது. நீங்க தினமும் என்ன சொல்ற? அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா ஸ்மரே புண்டரீகாட்சம் ச பாக்கியாபியந்தர சுச்சி. அபவித்திரமான நிலையில இருந்த போதிலும் பவித்திரமான நிலையில இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், முழிச்சுட்டு இருந்தாலும், தூங்கினாலும், சொப்னத்தை பார்த்தாலும், எங்க இருந்தாலும், மூர்ச்ச நிலையில இருந்தாலும், எப்படி இருந்தாலும், அந்த பகவன் நாம கேட்ட மாத்திரத்தினால, நினைத்த மாத்திரத்தினால எல்லாச்சுன்னு அதுதான் பரமசுத்தமா போயிட்ட. பகவன் நாமாவுக்கு அவ்வளவு மகிமை. ஆகையால் அப்படி சர்வ விதே நமஹா. சமபைய கிரியா சர்வாஹ தார அக்னி ஆதான பூர்விகாஹ பிரம்ம வித்யா மதேதானீம் பக்தும் வேத பிரசக்ரமே. இப்பொழுது வேதமானது பிரம்ம வித்யை சொல்றதுக்கு தொடங்குகிறது அப்படிங்கிறது. வேதமானது முதல்ல என்ன சொல்லிருக்கு? கர்மகாண்டத்தை சொல்லியிருக்கு, எப்படி வேள்விகளை பண்ணணும் அப்படி எல்லாம். அதற்கு பிறகு உபாசனா காண்டத்தை சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு கடைசியில பிரம்மகாண்டம். இந்த பிரம்மகாண்டங்கிறது உபனிஷத்துகளை சொல்றது. இதுல முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? கர்மகாண்டங்களை சொன்னோம். சமாபைய கிரியா சர்வா, எல்லா கர்மாக்களும். இது அதனால அக்னிஹோத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு வாஜபேயம் வரைக்கும் அத்தனை கர்மாக்களை 1 by 1 சொல்லிட்டே இருக்கு. நித்திய கர்மாக்களை சொல்லியிருக்க, நைவேத்திய கர்மாக்களை சொல்லியிருக்க, காமிய கர்மாக்களை சொல்லியிருக்க, பிராயச்சித்த கர்மாக்களை சொல்லியிருக்க. அத்தனையும் சொல்லி யாராருக்கு என்னென்ன ஆசை உண்டோ அந்தந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன வேணுமோ அத்தனை சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு எத்தனை சம்ஸ்காரங்கள் உண்டோ அத்தனையும் சொல்லியிருக்கு.
பையன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பிச்சு நாமகரண அங்க இருந்து மௌஞ்சி பந்தன இப்படி வரஸ்தா எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டே வருது. ஜாத கர்ம நாமகரண அன்னப்பிராசன உபநிஷ்கிரமண அப்படி காது குத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமும் அந்தந்த கர்மா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்தெந்த மந்திரங்களை சொல்லணும், யார் யார் இதை பண்ணணும், இப்படி எல்லாம் வரிசையா சொல்லி 40 சம்ஸ்காரங்களையும் சொல்லி 8 ஆத்ம குணங்களையும் சொல்லி அதோட கர்ம காண்டம் முடிஞ்சது. அதற்கு பிறகு உபாசனா காண்டம், பக்தி காண்டம், பகவானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது. பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு முருகராகட்டும் மற்ற தேவதைகளாகட்டும் ஒவ்வொருத்தையும் எப்படி எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆரண்யக கிரந்தங்கள் சொல்லி, இவையெல்லாம் சமிதா கிரந்தங்கள், பிறகு ஆரண்யக கிரந்தங்கள் எல்லாமும் சொல்லி முடிச்ச பிறகு இந்த கர்மாக்களை பண்ணும் பொழுது என்ன வேணும், தார அக்னி ஆதான பூர்விகாக ஆத்துக்காரி பக்கத்துல இருந்தாதான் கல்யாணம் இது கர்மாவை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒத்துழைக்கலைன்னா உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. யாருமே வைஷ்ணதேவாக்கின ஹோத்திராதிகளுக்கா அந்த அம்மா கையில இருந்து எடுத்து அரிசியை கொடுத்தாதான் நீங்க போட முடியும். நான் டப்பால இருந்து எடுத்துட்டேன்னா அக்ரிமெண்ட் நான் வாங்கி மாட்டேன், பொசிட்டு விடுவார், அவ்வளவுதான், உண்டம் வராது. அந்தம்மா கொடுத்தா எப்படி சார் வரும், அந்தம்மா வேதம் படிக்கலையே, ஒன்ன கல்யாணம் பண்ணாலே அது போறோம்னு வேற ஒன்னும் விவகாரம் இல்லை. தார ஆத்தக்காரியினுடைய ஒத்துழைப்பு வேணும். அக்னியாதானம், அக்னிய 3ஆக பிரிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு சாலிபாக்கம் பண்ணின பிறகு 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் அத வசந்த ருது வரும் பொழுது அப்பொழுது நீங்க வசந்தே அக்னியா அது அதீதா அப்படின்னு அக்னியாதானம் பண்ணி அதை 3ஆக பிரித்து அந்த சம்ஸ்கிருதமான ஆகவனீய அக்னியை தான் ஹோமம் பண்ணணும். இப்ப இவர்களுடைய தயவெல்லாம் வேண்டியிருக்கு. ஆத்தக்காரி ஒத்துழைக்கணும், அக்னி கரெக்டா இருக்கணும், அணைஞ்சு போகாம இருக்கணும். இது எல்லாம் சொல்லி முடிச்சு இவைகள்லாம் பல நாட்கள் பல ஜன்மாக்கள் பண்ணினவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டால் வேதாந்தத்துக்கு வருவான். அந்த பகவத் அனுகிரகம் இருந்தால் நீங்க எந்த பகவான வழி நாடுகிறீர்களோ அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்த பிறகு வேதாந்தத்துக்கு வருவேன். அப்படி பிரம்ம வித்யாம் அத இதானீம் அதெல்லாம் சொல்ல முடித்த பிறகு பிரம்ம வித்யை இப்பொழுது சொல்லுகிறது. இது வேத வக்தும் பிரசக்ரமே, அந்த வேதமானது சொல்வதற்கு தொடங்குகிறது. எப்படி கர்மாணி தேகயோகார்த்தம் தேகயோகே பிரியா பிரியே துர்வேஸ்யாதாம் ததோ ராகா துவேஷத்தைவ ததக்ரியா தர்மாதர்மௌ ததோ அஜ்ஞஸ்ய தேகயோகஸ்ததா புனः ஏவம் நித்ய பிரவருத்தோயம் சம்சாரச்சக்கரவத்பிருஷம். இந்த சம்சாரம் எப்படி இருக்கு, ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு, அனாதியா இருக்கு. ஒரு நாள் இப்பதான் ஆரம்பிச்சதும் இல்லை, அனாதியா இருந்தது. இந்த சம்சாரத்துல மனிதன் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த சமயத்துல சும்மா இல்லாம மறுபடியும் இன்னொரு சுகத்தையும் இன்னொரு புண்ணியத்தையும் பாப்பையும் பண்ணிட்டு இருக்க. இதோ ஜன்மாந்திரத்தை பண்ணினத்தினால்தானே நமக்கு இன்பமும் துன்பமும் வருது. அதோட அவசரப்பட்டு இன்பத்துக்க வேண்டியதான சுகத்தையே தர்மத்தையே பண்ணிட்டு இருக்கலாமே. கெட்ட காரியத்தையும் சேர்த்து பண்றோம். இப்ப அதைத்தான் ஜாஸ்தி பண்றோம். அது அப்படிதான் சார் இருக்கிறான், முடியலையேங்கிறான். இதை பத்தி நினைக்காமலேயே கெட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்க மகாத்மாக்கள் ரொம்ப பேர் இருக்கா. அவளுக்கு இது என்ன யோசனையே பண்றதில்லை. பஸ்வாதிகள்லாம் எப்படி வாழ்கிறதோ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க. இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணும் என்கிறது அறியாமலேயே ரொம்ப பேர் இருக்கா. அப்படி அறிந்தவர்கள் கூட இது கரெக்டா பண்ண முடியலையே தாபத்தோட பண்ணிட்டு தான் இருக்கா. இதெல்லாம் தெரியாதான்னு கேட்கக்கூடாது, தெரிஞ்சுதான். பொய் சொல்லப்படாதுன்னு தெரியாதோ, ஆனா யாராவது பொய் சொல்றத நிறுத்தினாலோ, எந்த பிராணிக்கும் ஹிம்சை பண்ணப்படாதுன்னு தெரியாதோ, எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொசு வருதுன்னு பேக்க வச்சுன்னு ஆக்கிட்டு இருக்காரு மதியம். அது அப்படியே அப்பவே பிராணம் போறதே அதுக்கு. அது பண்ணலாமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஏதோ பண்றான், ஆனா என்ன அது என்ன கரிக்கும், அதனால்தான் நான் அதை கொன்னேன் அப்படிங்கிறான். அதே வரையே யாருக்கு பிடிக்கலையோ, உங்களை பார்த்து பிடிக்கலையோ அவன் கொண்டுட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பறிக்க உரிமை இல்லை. எல்லாம் தெரியும் சார், இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கா. அந்த பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இது எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம் எனக்குடையதான எண்ணம், பிரியமும் அப்பிரியமும்.
அப்படி பிரியா பிரியங்கள்னால இஷ்டானிஷ்டங்கள்னால நல்லது கெட்டது பண்ணி தூண்டப்பட்டு நல்லது கெட்டது பண்ணி கொண்டிருக்கான். பண்ணிவிட்டு விட்டுவிட்டான். ஆனா பகவான் என்ன பண்றது தெரியுமா? நீங்க பண்ணியிருந்தாலும் நோட் பண்ணிட்டார். நோட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பலமோ அதை கொடுக்கற. அதான் ஞாபகம். கர்மாவை பண்ற வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா இல்ல. நல்ல கர்மாவே நீங்க பண்ணலாம். இது நல்ல கர்மாக்கள்னு வேதம் சொல்லி இருக்கு, பண்ணலாம். இல்ல கெட்ட கர்மாவே பண்ணலாம். நீங்களும் கலந்து பண்ணிட்டு இருக்கு. கோவிலுக்கும் போறேன், ராமநாமாவும் சொல்லிட்டு இருக்கேன், வேதாந்தத்துக்கும் வரேன். அதே சமயத்தில் சில கெட்ட கர்மாக்களும் தவிர்க்க முடியாம சொல்லிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இந்த புண்ணியமும் பாபமும் சேர்ந்து அவனுக்கு மறுபிறவியை கொடுக்க. புண்ணியம் பண்ணினவாளுக்கு உயர்ந்ததான பணம் இருக்க, சந்தோஷம் இருக்க, அந்த வீட்டுல பிறக்கிறான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்கு. பாபம் பண்ணினவா என்ன ரொம்ப கட்டமான யாரா துன்பத்தை அனுபவிக்க கூடியதான ஜென்மாவா அனுபவிக்கிறான். இப்படி எப்படி இருக்கு? பிறவி எடுக்கிறான், சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான், மறுபடியும் சுகதுக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்களை பண்றான். அதனால் மறுபடியும் பிறவி எடுக்கிறான். பிறவி எடுத்ததுமே மறுபடியும் என்ன பண்றான்? இதே கூட பண்ணிட்டே இருக்கான். இதுதான் வரிசையா வந்துட்டே இருக்கு. கர்மாணி தேகயோகார்த்தம். இந்த கர்மாக்களை பண்றானே எதுக்கடா? மறுபடியும் சரீரம் வருது, அதற்காக. தேகயோகே ஒருவேளை சரீரம் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், பிறந்தவா எல்லோருக்குமே ஒரு இது இருக்குது. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது? மாம்பழம் பிடிக்காதுங்கிற மகாத்மாக்கள் எல்லாம் இருக்கா. எனக்கு இட்லி ஒண்ணுதான் பிடிக்கும், அதே தினந்தோறும் சாப்பிட்டே இருக்கான். வேற ஒண்ணும் சாப்பிடுறது என்ன விவகாரம்? எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வீட்டு பிடிக்காதவா இருக்காளா? ரொம்ப இருக்கா. டாக்டர் சொல்லி இல்ல, நயமாவே பிடிக்காதவா இருக்கா. காரம் பிடிக்குமான்னு அந்த ஆந்திராக்காரெல்லாம் மாவக்காய் சாப்பிடுறா பாருங்க. அந்த சிவப்பா இருக்கிற கலரை பார்த்தாலே கண்ணுல இருந்து ரத்தம் வரும். ஆனா அவளுக்கு அழகா சாப்பிட்டு நிறைய நெய்ய போட்டு போட்டு என்னமா சாப்பிடுறா பாருங்க. அவளுக்கு அது பிடிக்கிறது, உங்களுக்கு இது பிடிக்கிறது. ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த விருப்பு வெறுப்புகள் என்கிறது இருந்தே. பிறவி பிறவி இருந்தால் விருப்பு வெறுப்பு இருக்கு. விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனால அவைகளால் தூண்டப்பட்டு இது எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அது பக்கத்துக்கு போறான், அதை அடைய பாக்குறான், அதுக்காக முயற்சி எடுக்கிறான். பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அது கிட்ட வந்தாலும் நீங்க ஓடி போயிடுற. அத கிட்ட வரப்படாத தடுத்துன்னு இருக்கு, அதனால செயல்களை பண்றேன். அப்ப பிறவி என்றதுமே விருப்பு வெறுப்புகள், விருப்பு வெறுப்புகளால தூண்டப்பட்ட கர்மாக்கள். கர்மா பண்ணிருந்தே மறுபடியும் என்ன ஆச்சு? மறுபடியும் ஜென்மா. பிறவி வந்ததுமே மறுபடியும் இன்னொரு பிறவி வந்துட்டே இருக்கு. ஜாதஸ்தே துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதா. பிறந்தால் இறப்பு, இறந்தால் பிறப்பு. ஏன்னா வெறுமன ஒரு கர்மாவும் பண்ணாம உங்களால் இருக்க முடியுமா? இருக்க முடியலையே. அப்ப என்னாச்சு சார்? மறுபடியும் மறுபடியும் ஜென்மாக்கள் இருந்துட்டே இருக்கு. இதான் சம்சாரம்னு. சம்சாரம்னு என்ன அர்த்தம்? சர் டு மூவ். இங்க இருந்த அந்த லோகத்துக்கு, அந்த லோகத்துல இங்க லோகத்துக்கு இப்படியே சுத்தின்னு இருக்கிறான். இங்க இருந்து சொர்க்க லோகத்துக்கு போறான், அங்க கர்மா முடிஞ்சு போயிடுது, புண்ணியங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. அவன் சும்மா வச்சுப்பானா? எனக்கு போயிடு, அங்கே தள்ளிவிடுவான். வேற வழியே கிடையாது. மழை வழியா பூமியில வந்து நிக்கிறான், பூமியில வந்த பிறகு எள்ளும் கொள்ள மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு? யாரோ சாப்பிடுறான், அவனுடைய சரீரத்தை வீரியமா போறான். ஒரு பெண்ண வழியா உள்ள போறான், உள்ள போய் மறுபடியும் பிறகு எடுக்கிறான், மறுபடியும் வெளியில வர்றான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே ஜயனம் சம்சாரே. இதான் சம்சாரம். பகுதுஸ்தாரே. தாண்டவது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. அது யாரு? அந்த பகவான் தான் காப்பாற்றணும் நம்மள. அப்படி கர்மாணி தேக யோகார்த்தம். தேக யோகே பிரியா பிரியே. சரீரம் வந்ததுமே பிரியா பிரியே, இன்பமும் துன்பமும். துருவேஸ்யாதாம், இது சந்தேகம் இல்லை. ததோ ராகோ துவேஷத்தைவ ததக்ரியா. ததோ ராகா துவேஷா. விருப்பு வெறுப்புகள்னால சிலது எனக்கு வேண்டும், சிலது எனக்கு வேண்டாம். பற்றுதல் நிலை, கோபம். அதனால என்னடா ததக்ரியா. அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கேன். கர்மாக்களை பண்ணினதுமே புண்ணியமும் பாபமும் வந்து சேர்ந்து எடுத்து தர்மா தர்மோ ததோ அஜ்ஞஸ்ய தேக யோகா. மறுபடியும் தர்மா தர்மங்கள் வந்ததுமே
என்னடா தேக யோகா, மறுபடியும் தேக யோகம், இன்னொரு சரீரம் வந்தாச்சு. ததா புனः சரீரம் வந்தா பழைய கதையக்கம். இப்படி பிறவி அழிவு, மறுபடியும் பிறவி அழிவு, இப்படியே இருக்கு சார். ஏவம் நித்திய பிரவருத்தோயம் சம்சாரஹ சக்கரவத் புருஷம். இந்த சக்கரமானது இப்படி மேலும் போய் கீழே வருதோ கீழே வருதோ இப்படி எல்லாமும் வந்துருக்கு. இதுக்கு சம்சாரம்னு பேர். சரி, இத சொல்லியாச்சு. அடுத்தது என்னன்னு, இப்ப சொன்னதான சம்சாரம் இங்க இருந்து மரணித்து மேல் லோகத்துக்கு போறது, மறுபடியும் மேல் லோகத்துக்கு போயிருந்து இறங்கி இங்க வர்றது, இது ஒரு சம்சாரம். இன்னொரு சம்சாரம் என்னன்னு, இந்த பிறவிக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்க. என்னைக்கு நீங்க பிறந்த இடம் அங்கிருந்து ஒரு ஊர்ல பிறந்து ஒரு படித்து இன்னொரு ஊர்ல உத்தியோகத்துக்கு போய் அங்கிருந்து சுத்தி சுத்தி அதுக்கப்புறம் என்னடா மறுபடியும் இங்கேயே இருந்து வந்து சேர்றேன். இது எப்படி இருக்கோ இல்லையா? இந்த ஒரு சம்சாரத்தை வித்யாரண்யால் சொல்லியிருக்க பஞ்சதசிங்கிற கிரந்தத்துல. அவர்த்தாத அவர்த்தந்தரமாசுதே. ஒரு மனுஷன் பிறக்கிறான் சார், அவனுடைய ஒரு ஆசைகள்லாம் எப்பொழுதும் நம்ம இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கலாம். இருக்க முடியறதோ இல்ல. ஸ்கூல்ல போனதுமே அந்த பீரியட்ல இருந்து விளையாடணும்னு பாக்குறான், விளையாட முடியாம ஹோம்ஒர்க் தர. அதான் அவனுடைய எல்லா பசங்களுக்கும் கவலை என்னடா, நம்ம விளையாட விட மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா படிங்கிறான், ஸ்கூலுக்கு போனா டீச்சர் படிங்கிறான். அவன் ஏதோ நிம்மதியா அந்த அதெல்லாம் இருக்க விளையாண்டே இருக்குமேனு பாக்குற முடியல. அவனா என்ன பண்றான், இதெல்லாம் விட்டுவிட்டு ஹைஸ்கூலுக்கு வந்தா தேவையில்லைன்னு நினைக்கிறான். ஏன்னா இங்க பார்த்தா அவன் ரொம்ப விளையாடாம அது ஆனந்தமா இருக்கா போல, கிரிக்கெட்டே விளையாட்டு இருக்கா போல அவனுடைய மனசு. 8-9 கிளாஸுக்கு வந்தா அவ்வளவுதான், அதோட வாழ்க்கையே தெரியல. காலமே ஐஐடி கோச்சிங்கு, சாயங்காலம் வேற ஏதோ ஒரு கோச்சிங்கு, நடுவில் இத்தனை கோச்சிங்கு, இத்தனாயும் இவனுக்கு வந்துட்டே இருக்கு. இங்க இருந்து காலேஜுக்கு போனா பரவாயில்ல, ஏன்னா அங்க ரஃப் நோட் புக் மட்டும் எடுத்துன்னு போனா பரவாயில்ல, இந்த புத்தகங்கள்லாம் சமைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு போறோம். காலேஜுக்கு போனா அங்க இருக்கிறவா யாரு இருந்தார், ரீடர்னு ஒருத்தர், ப்ரொஃபசர்னு ஒருத்தர். ரீடர் என்ன பண்றாருன்னா புத்தகத்தை அப்படியே கையில வச்சுன்னு படிச்சுட்டே இருக்கார். நான் அதான் பண்ணுவேன், ஏன்னா ரீடர்னு பேரு. ப்ரொஃபசர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து வாய்க்கு வந்து சொல்லிட்டு போறார். இன்னொருத்தனுக்கு புரியுமா புரியும், ஏன்னா ப்ரொஃபஸ் பண்றதுதான் அவர் ஜாப். எனக்கு புரியணுமா வேண்டாமா என்ன ஏது தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்கூல்லயே அட்லீஸ்ட் நோட்ஸ் கொடுப்பா, எடுத்து சொல்லுவா, சரி இவ என்ன சொல்லிட்டு இருப்பா. இப்ப அதுவும் போயிடுச்சு. ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு இது வெளியில வந்தா போறோம் அப்படின்னு இந்த சூழல்ல இருந்து அடுத்ததாக வெளியில வந்தான். உத்தியோகம் கிடைக்கணும், எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது உத்தியோகம். அதுவும் கிடைச்சிருச்சு சார். ஒரு 5-6 மாசம் அனுப்புறோம். என்னைக்கு உத்தியோகம் கிடைச்சதோ அது வந்து அம்மா அப்பாவுக்கு சனி பகவான் பிடிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னு, பொண்ணா இருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனா இருந்தாலும் கால் கட்டு போடணும். இது விட்டாலோ அன்னில இருந்து தேட ஆரம்பிச்சேன். இமௌ குமாரோ பத்ரந்தே சக்கரதுல்ய பராக்கிரமோ. ராமாயணத்துல அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு, உபரிகளை பாக்குறாரு. விஸ்வாமித்தர் ராமலட்சுமணன் ஆயிடுச்சுன்னு இவன் வர்றத பார்த்தார். என்ன நட ராஜாக்கள் பையன் மாதிரி இருக்காள, நம்ம சீதாதேவிக்கு கரெக்டா இருக்குமா, ஹைட்டு கரெக்டா இருக்குமா, நாங்க இருந்து பாக்குறாரு. இமௌ குமாரோ பத்ரந்தே சக்கரதுல்ய பராக்கிரமோ. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காள இந்த குழந்தைகள், நம்ம சீதைக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து விஸ்வாமித்தர் வந்த பிறகு அவர் சொல்றார், உங்க வீட்டுல ஏதோ ஒரு அம்பு இருக்காம, வில்லு இருக்காமே, அந்த வில்ல எடுக்கிறதுக்காக வந்திருக்கா, அத காமிங்கோ அப்படிங்கிற. பழைய நாட்டுல இருந்து ரொம்ப வருஷமா 1000 வருஷமா வந்திருக்கு. 1000 வருஷமா இருக்கக்கூடியதான வில்லு. வில்லுன்னு எதுல பண்ணுவா, மூங்கில்ல தானே பண்ணுவா. அந்த மூங்கில 1000 வருஷத்துக்கு கெட்டு இருக்காதோ, அது இன்னும் அவ்வளவு வெயிட்டுங்கிறான். எல்லா ராஜாக்களும் வந்து பார்த்தாலாம், ஒன்னும் சரியா வரல, அவளால எடுக்க முடியல. ராமன் வந்த அனாயாசமா எடுத்தார், அத நான் கையில போட்ட பார்த்தார், உடஞ்சு போயிடுது. யாருக்கு சார் காது குத்துரு? மீதி ராவணம் போலையும் மகாராஷ்டிரம் வராததில் ஒரு சாதாரணமான ஒரு ராமன் வந்து எப்படி எடுத்தார் சொல்லுங்க பாக்கலாம். ஐயா இங்க ராமன் சாதாரணமா ராவணன் அசாதாரணமான்னு நான் சொல்லல. வில்லுக்கு மதிப்பு இருக்கு. என்னது வில்லுன்னா ஓங்காரம்.
அது இருக்கக்கூடியதான அம்புன்னு சொல்றேன். அந்த அம்பு என்னது? உங்க மனசு. பிரணவோ தனுஷரோக்கியாத்மா. இத கொண்டு போய் இந்த பிரம்மங்கிற ஒரு டார்கெட்ல அடிக்கணும். இந்த மனசை பிரம்மங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு நான்கயிறு கட்டணும். நான்கயிறு கட்டுறதுன்னா பிரம்ம சூத்திரம். நான்கயிறு சூத்திரம். அதுல சூத்திரத்துல வச்சு இந்த மனச பிரம்மசூத்திரத்துல வச்சு ஓங்காரோபாசனம் பண்ணி, கிரகனுக்கு ஓங்காரோபாசனம் இல்லைன்னா காயத்ரி உபாசனம் அத பண்ணி அந்த பிரம்மத்தை, இந்த மனசை பிரம்மத்தின் இடத்துல விட்டடையினால் அது என்ன பண்ணுமா? இவைகள்லாம் விட்டு விட்டு இந்த பிரம்மத்துல போய் நிக்கும். நீங்க பண்ணக்கூடியதான உபாசனம் என்ன பண்ணுவங்களா? இதெல்லாம் விட்டு விட்டு அந்த பிரம்மத்துல போய் நிக்கணும் அப்படின்னு அதோட சேர்ந்து போயிடும். அப்படின்னு அப்பிரமத்தேன வேத்தவ்யம் தரவத் தன்மயோ பவே. எப்படி அம்பானது அந்த இடத்துல போய் நிக்கிறதோ அதே போல உங்க மனசுங்கிற அம்பானது பிரம்மத்த இடத்துல போய் நின்று போயிடும் அப்படிங்கிறது. அதே போல ஓங்காரம் எனக்கூடியதான வில்ல எடுத்தார், நான்கயிரோட கட்ட போனார் பிரம்மசூத்திரத்தை. இவர் என்னடார்? அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தமே தானே அவர். இனிமேல் என்ன ஆச்சு? ஆனா விட்டு போச்சு. ராமனுக்கு கட்டு விட்டாரே. ஏதோ பழையவில்லைன்னு நினைக்காதீங்க. விவகாரம் இங்கதான். அது படிக்காத வாளுக்கு, இது தெரியாத வாளுக்கு எத்தனை ஜன்மாக்கள் கஷ்டப்பட்டாலும் ரொம்ப அப்படியேதான் நிற்கும். அது எடுக்கவே முடியல வாழால. ஏண்டா? அந்த உபாசனா மார்க்கம் கஷ்டம். பகவானுடைய திருவருள் இருந்தால்தான் அதை அடைய முடியும் அப்படின்னு சூச்சனம் பண்றது. அப்படி உபநிடத்துகள்ல சொன்னதான அம்சத்தான் இங்க சொன்னார். அப்படி அங்கே வர விஸ்வாமித்திரர் வர காட்டுனார். காட்டியாச்சு, எடுக்கட்டுமாங்கிறார். அத நாங்க இதை போட்டுட்டுமாங்கிறார். ஓட்டினார், உடஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கலாம் விவகாரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னு அதை தெரிஞ்சுக்காம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணணும்ங்கிறார். கல்யாணம் பண்ண பிறகு நடனர். கல்யாணம் பண்ணி சௌக்கியமா யாராவது இருக்காளோ? அனாதி காலத்துல இருந்து ஆரம்பிக்க பார்க்கலாம். ஆனாலும் என்னமோ பண்ணிட்டு இருக்க, யாரையும் சும்மா விட மாட்டேங்கிற. இவனுக்கு சுவாதந்திரம் எல்கேஜில இருந்து கிடைச்சிருக்கோம். சரி, கல்யாணம் தான் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன அப்புறம் அக்கம் பக்கத்துல சும்மா இருக்காள. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, ஒண்ணும் இல்லையே. உமருக்கு என்ன விவகாரம்? கல்யாணம் பண்றவ அவ கஷ்டப்படுறவ அவ, நீங்க நடுவுல என்னமோன்னு அவளை இஷ்டப்படுத்த வேண்டியது. குழந்தை பிறந்த பிறகு என்னடா ஆச்சுன்னு, முன்னால ஒரு சம்சாரம், இப்ப பெரிய சம்சாரம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறகு 2வது குழந்தை. இப்படி வரிசையாக நானா அவஸ்தைகளை பட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அங்க ஆரம்பிச்ச சம்சாரம். இவனுக்கு இப்படி போயிட்டே இருக்கு. ரிட்டையர் ஆனப்பறாவது சௌக்கியமா இருக்கலாமான்னு சொன்ன. சின்ன வயசுல அம்மா சொன்ன பேச்சு கேட்ட, பிறகு வாத்தியார் சொன்ன பேச்சு கேட்ட, கல்யாணம் ஆனப்புறம் ஆத்துக்காரி சொன்ன பேச்சு கேட்டான்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்னடா விவகாரம், மாட்டு பொண்ணு சொன்ன பேச்சு கேட்டு இருக்கேன். இவ்வளவுதான் சார். ஒரு நாளும் இவருக்கு சுவாதந்திரமே வரல. இப்படி ஆவர்த்தரமாசுதே. இந்த நதியில பாத்தீங்களா ஒரு சுழல் இருக்கு. அந்த சுழலுக்குள்ள ஒரு பூச்சி மாட்டிட்டு இருக்கு. அந்த பூச்சி மாட்டின்றதுமே அது என்ன பண்றதா, அங்கிருந்து குதிச்சு எம்பி குதிக்குது. இந்த சுழல்ல மாட்டின்றேன்னா எனக்கும் மூச்சு தட்டுறது, பிராணம் போயிடும் போல இருக்கு. தெரியாம சுத்தி கொண்டே இருக்கேன். இந்த சுழல்ல இருந்து மாட்டின்ற வழியில் வந்தா தேவலை அப்படி இருந்து எம்பி குதிக்குது. குதிச்சா மறுபடியும் அந்த சுழல்லையே விழ. ரொம்ப தினம் முடிச்சாச்சு, இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு வேகமா எம்பி குதித்தது பக்கத்து சுழல்ல மாட்டிட்டு, ஸ்கூல்ல இருந்து ஹைஸ்கூலுக்கு வந்தா, ஹைஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வந்தா, காலேஜ், இப்படி சுழல் வந்து சுத்தி கொண்டே இருக்கா. மறுபடியும் சுத்தி கொண்டே இருக்கா. சுத்தி கொண்டாட இருக்காளே தவிர ஒரு நாளும் வெளியில வரவே இல்லை. இப்படி வெளியில வராம இருக்கக்கூடியதான இவனுக்கு என்ன பண்ணினாரா, அந்த நதி சுழல் இருக்கா இல்லையா, அந்த சுழலுக்கு மேல கரையில ஒரு நதி கரையில ஒரு மரம். அந்த மரத்துக்கு மேல ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கார் ஒரு முனிவர். அவர் ஏதோ கண்ணு மூண்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு கண்ணை அப்படியே திறந்தார். திறந்தா இந்த பூச்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டார். இவருக்கு அந்த பூச்சிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா மனுஷனுடைய மனசுல ஒரு கிருபை ஏற்பட்டது.
பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறத இந்த சுழல் எம்பி அங்க குடிக்கிறது, அங்க இருந்து எம்பி இங்க குதிக்கிறது. ஆனா அவன் சுத்தி கொண்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு அவருக்கு என்ன பண்ண, அங்க இருந்து இறங்கி வந்து வெறும் சுழல்ல மாட்டிண்டு என்ன பண்ணினா தெரியுமா, நான் அந்த மரத்துல இருக்கக்கூடியதான ஒரு இலைய கிள்ளி அப்படி போட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, இந்த சுழல்ல இந்த எந்த சுழல்ல பூச்சி இருக்கோ அந்த சுழல்ல அது வந்து என்ன ஆச்சுன்னா, பூச்சி சுத்துறது சுழல் சுத்துறது, இது இலை சுத்துறது. இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு சுவாமி. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இலைக்கு மேல பூச்சி வந்து உட்கார்ந்து. இப்ப என்னடா ஆச்சுன்னா, இலையோட சுத்துறது. இலை முன்னால தனியா சுத்திட்டு பூச்சி தனியா சுத்தி. இப்ப என்ன பண்ணிட்டு, இலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கு, வேகமா சுத்தின்னு இருக்கு. ஆனா இந்த பூச்சிக்கு என்னடா விவகாரம்னு மூச்சு தட்டல, ஆனந்தமா காத்து வாங்கிட்டே இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா, எப்ப ஆபத்து வருமோ தெரியாது, சுத்திட்டு தான் இருக்க. எப்படி ஆயிடுச்சு, சுத்திண்டே கொஞ்ச நேரம் இருக்க, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அங்க இருந்து ஒரு பெரிய ஒரு கட்டை வந்தது. அந்த கட்டை வந்ததுமே அதுவும் சுழல்ல மாட்டேங்குது. சுழல்ல மாட்டிட்டு சுத்துறது பாருங்க, அந்த சுத்தறப்ப வேகமா அடிச்சது அது. அந்த கட்டையோ இல்லையோ அது பட்டதுமே வேகமா அடிச்சுட்டு இருக்கு இந்த இலையோட சேர்ந்து கரையில விழுந்துருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த இலை எனக்கு வேண்டாம்னு மேல வந்துருக்கு, இலையும் விட்டு விட்டு கரைக்கு வந்துருக்கு. பிராப்யதி லட்சாயாம் விஸ்ராமந்திய தாசுதம் அப்படின்னு இவ்வளவு தூரம் கதை சொன்னேன் சார். கிளாஸ்ல கதை சொல்றது எதுக்குன்னு ஒண்ணும் இல்ல, அந்த பூச்சி மாதிரி நாம இருக்கோம். இது போல பல சுழல்ல மாட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எப்பப்ப சுழல் தான். கல்யாணமாச்சு, குழந்தை பிறந்த, அதுக்கப்புறம் உத்தியோகம் வந்திருக்கு, இங்க போகணும் அங்கே போகணும், இப்படி சுழல் சுழலா மாட்டிட்டு இருக்கேன் சார். எங்கோ ஒரு ஜென்மால பண்ண புண்ணியத்தினால அந்த குருவனுடைய கண்ணுல நாம விழுந்தோம். நம்மளை தேடிட்டு போகல. யார் குரு யார் குரு இல்லன்னு யாருக்கு தெரியும்? இவர் படிச்சாருன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. என்ன தலையில எழுதிய வச்சுப்பா, எனக்கு இதெல்லாம் தெரியும் தெரியும் விவகாரம் முழுக்க. நீங்க இவ்வளவு பெரியவர்கள் எனக்கு தெரியாது. என்ன தெரியாது போனா அவ்வளவுதான் பண்ண முடியும். விவகாரம் சரி. இப்படி அவர் கண்ணு இவர் மேல அவர் பார்வை விழுந்தது. விழுந்ததுமே என்ன பண்ண, ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து போட்டான், இலைய போடுறா போல. இதுவரைக்கும் நம்ம கதி என்ன ஆகும்னு தெரியாத எங்க பிராணி அந்த மந்திரத்தை குடிச்சுண்டு, என்ன மந்திரம், தத்துவமசி அயமாத்மா பிரம்மா பிரம்மண்யாய நமஹ. இப்படி இது பிடிச்சதுமே என்ன தெரிந்தார், ஒரு நாளைக்கு நம்ம அழிஞ்சு விடலாம். இப்ப வாழ்க்கையில நமக்கு திக்கு தெரியாத காட்டுல இருந்தேன், இப்பொழுது ஒரு வழி காண்டிருக்கு, ஏதோ இது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு வழி வந்தது. என்னைக்கோ ஒரு நாள் அபரோட்ச சாட்சா்காரம்னு வந்துருச்சு. நியாயமா முதல்லயே வந்துருச்சு, தெரியல இவனுக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, எல்லா சுழலையும் அடிச்சுட்டு கரைக்கு வந்துருச்சு. அதான் ஏஷே தொர்விதரணா ஏஷாம் லோகாநாம சம்பேதாயா அப்படின்னு அந்த முண்டகோபனிடத்துல சொல்லிட்டு பார்த்தா, எது எஸ்மின் தேவ் பிருத்திவீஜாம் தரிட்டம் போதம் மனச பிராணயிஷ்ட சர்வை தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அந்யாவா ஜோவி முஞ்சதா. மற்ற பேச்சுகளை நிறுத்தி எப்பொழுதும் வேதாந்தத்திலே பேசிட்டே இருந்தோ, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் போய் கரையே சேருவேள், அக்கறையோ அடைவேள். நமக்கு அக்கறையில அக்கறை இல்லை, அக்கறையே இல்லையே. வீட்டுல இருக்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னா, இதுதான் வழி அப்படின்னு மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க சுழல்லையே மாட்டிட்டு இருக்கான் சார். இது ஒரு சம்சாரம்னு சொன்னார். என்ன சம்சாரங்காது இங்க ஒண்ணு சொல்லிருக்கு, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நான் வர்த்தயதீஹய அகாயுரிந்திரியா ராமஹா மோகம் பார்த்தத ஜீவதி அப்படின்னு அது ஒரு சக்கரத்தை பதம். எல்லாமும் ஒண்ணுதான். இப்படி சக்கரம் பிரமாவதுன்னு சொல்றது பார்த்தா, இது போல மனிதன் பிறக்கிறார், புண்ணிய பாபம் கர்மாக்களை பண்ணினத்தினால பிறக்கிறார். பிறந்தண்ணில இருந்த விருப்பு வெறுப்புகள் ஏற்படுறது, விருப்பு வெறுப்புகளால் தூண்டப்பட்ட கர்மாக்களை பண்ணுகிறான், கர்மாக்களை பண்ணதுமே மறுபடியும் ஏற்படுறது, மறுபடியும் இதை சுத்தின்னு இருக்கா சார்.
இதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு இந்த ரெண்டு சொல்றது. கர்மாணி தேக யோகார்த்தம் தேக யோகே பிரிய பிரிய துருவேஸ்யாதாம் ததோ ராகः துவேஷஸ்தைவ ததக்ரியாः. பிறகு கர்மா தர்மோ ததோ அஜ்ஞஸ்ய தேக யோகः ததா புனः. மறுபடியும் சரீரம் ஏவம் நித்திய பிரவருத்தோயம். இப்படி வந்துட்டே இருக்கு சம்சார சக்கரவத்பிருதம். இந்த சம்சார சக்கரத்துக்கு காரணம் என்னன்னு அஜானம் தஸ்ய மூலம் சியாது. அறியாமை. எது அறியலன்னு எது அறியணுமோ அது அறியல. இது எல்லாம் அறிஞ்சிருக்கும். இதான் அறியணும் அதான் அறியணும் எல்லாம் அறிஞ்சிருக்கும். ஆனா எது அறியணுமோ அதை மட்டும் அறியணும். பகவான் நமக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சார்? ஒவ்வொரு பிறவியிலும் மேல்லோகத்துல உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்ன சொல்லி அனுப்பிச்சதுன்னா இந்த பிறவியில 100 வருஷம் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த 100 வருஷத்துல நீ பண்ண வேண்டியதான செயல் ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். மீதி எல்லாம் நீ பண்ணினேன்னா நான் அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஒண்ணு பண்ணினா போதும் உனக்கு க்ஷேமத்தை நான் கொடுத்தேன். என்னதுன்னு ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. வேற எங்கேயாவது இது பண்ணுன்னு இருக்கா வேதாந்தத்துல 10 உபனிஷத்துல அச்சட ஆத்மாவை அறி. அதையும் அதட்டி சொல்லலையும் விதி இல்லையும் அது. ஆனா என்னடா நியமமாக வேற அனாத்மா ஆத்மா ரெண்டு வந்தா அது ஆத்மாட்டான் அனாத்மா ஆத்மா பாரு அவ்வளவு ஞானத்துல விதிக்க முடியாதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அது இருக்க இந்த சாஸ்திரியமான விஷயங்கள். ஆத்மாவா ஹரிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. நாம என்ன பண்றோம்? அதை தவிர விதி எல்லாம் வேண்டும். என்னென்னமோ அபராவித்தைகள் இதெல்லாம் வாசிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சுட்டு புகழ சம்பாதிச்சுட்டு எவ்வளவு காசு வந்தாலும் போறாம அது வேணும் இது வேணும் சுத்தி 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 கடைசியில என்னடா பிராணம் போறப்ப ஆஹா கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவம். இந்த ஜென்மாவில நல்ல காரியம் ஒண்ணும் பண்ணலையே, எல்லாத்தையும் பாபத்தை பண்ணினேனே, என்ன லோகம் வருவோ அப்படின்னு அழுதுண்டே பிராணப்படுறான். பாத்தீங்களா? அவர் சொன்னதான ஒரே ஒரு காரியம் பண்ணி இருக்கலாமோ இல்லையோ? அந்த குருவிட்ட போய் ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ? பண்ணலையே. என்ன பண்றது? ஏன்டா அன்னைக்கு சொன்ன வார்த்தைய அன்னைக்கே மறந்து அதை பத்தி அறியலை. அதான் அறியாமை தான் இந்த சம்சாரத்துக்கெல்லாம் மூலம் சார். அஜானம் தஸ்ய மூலம் ஸ்யாத் இதி தத்ஹானமிஷ்யதே. ஆகையால் என்ன பண்ணணும்? தத்ஹானமிஷ்யதே. அந்த அஜானத்தை போக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? அஜானத்தை போக்கணும். அறியாமைய போக்கணும்னு என்ன வரணும் சார்? காசுனால வருமா? உங்களுக்கு பசி வந்திருக்கு, ரொம்ப பசி, கொடுமையான பசி ரொம்ப இருக்கு. ஒரு பிராணாயாமம் பண்ணா போயிடுமா? ஒரு கிலோமீட்டர் நடந்தா அது ஓடினா போகுமா? பிராணம் இப்படி ஸ்தலமா இருக்கு, ரொம்ப பசிக்கிறது, எழுந்துக்க முடியல. அப்ப போய் கொஞ்ச நேரம் படிச்சா போகுமா? செல்போன் பேசினா போகுமா? வேற ஏதாவது பண்ணினா போகுமா? எப்ப போகும்? உள்ள அதை காட்டாதான் போகும். ஏதாவது ஒண்ணு உள்ள விழணும். சரீரத்துக்குள்ள அந்த வாய்க்குள்ள விழுந்து விழுங்கினேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அது சுவையான பதார்த்தமோ சுவை இல்லாதான பதார்த்தமோ அது அப்புறம். ஆனா விவகாரம் என்னடா, தாங்காத பசிக்கு ஏதாவது ஒண்ணு அவசியம் சாப்பிடணும். சாப்பாடு ஒண்ணுத்தான் பசிக்கு மருந்து. அதே போல் அறியாமைக்கு மருந்து என்ன? அறிவு ஒண்ணுத்தான். எதை அறியலையோ எதை உங்களுக்கு புரியலைங்கிறதோ அதை அறியணும். அப்படி இந்த ஆத்மா புரியாதனால தானே இந்த துன்பங்கள்ல வந்திருக்கு. ஆகையால் என்ன பண்ணணும்? ஆத்மாவை அறியணும். அதனாலதான் பிரம்ம வித்யா அத்தஹ ஆரப்தா. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அதுக்காகத்தான் பிரம்ம வித்யானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம வித்யா வாக்கியம் என்ன? ததோ நிஸ்ரேயசம் பவேத். அதனால நிஸ்ரேயசம் நிச்சயமான ஸ்ரேயஸ். ஏதோ இப்படி வருமா அப்படி இந்த கதையே கிடையாதுன்னு வேதாந்தத்தை வாசிச்சு அது புரிஞ்சுண்டா அப்புறம் வறுமையானால் இனிமேல நிச்சயமான ஸ்ரேயஸ். இந்த சம்சாரத்துல எங்கேயுமா பிறக்க வேண்டாம், எப்படியும் பிறக்க வேண்டாம். பணக்காரனா பிறந்தா அதுக்கு ஒரு கவலை, ஏழையா பிறந்தா இன்னும் கவலை, ஆண்களா பிறந்தா ஒரு கவலை, பெண்களா பிறந்தா பல கவலைகள். என்ன பண்றது பாருங்க. ருக்மிணி தேவி பிறந்திருக்கா, வளர்ந்திருக்கா, கல்யாணம் பண்ணணும்னு சமயம் வந்துருச்சு. அப்பா ஒருத்தர் பார்த்தா அண்ணா வேற யாருக்கு சிசுபாலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற.
இந்த அம்மாவுக்கு மானசிகமாக பகவான் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். குணாம்புவன சுந்தர சுண்பதாந்தே கண்ண விவரே ஹரதெங்கதாபம். பகவானுடைய குணங்களை கேட்டு கேட்டு கிருஷ்ணன் போன அழகாக மனுஷன் உலகத்திலேயே இல்லேன்னு 100 தரம் சொல்லியிருக்கான். நம்ம பார்க்கவே இல்லை. இப்ப வேணும்னா முன்னாலேயே பீச்ல லவர்ஸ் பார்க்கல 100 தரம் சுத்தி விட்டா அப்புறம் தான் பண்றான் விவாகம். முன்னாலாம் அப்படி கிடையாது, கேட்டிருக்கா. கிருஷ்ணனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா அண்ணா என்ன பண்றார்? இல்ல சிசுவானன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வயசான அப்பாவுக்கு ஒண்ணும் முடியல. விவகாரம் முழுக்க யாரு காப்பாத்துவா? ஒரு பிராமணனை பிடிச்சா ஏதோ விவகாரம் சொல்லி கிருஷ்ணன்கிட்ட தூத்தா வந்தார். விவகாரம் முழுக்க ஏதோ பகவானே வந்தார், கல்யாணம் பண்ணிட்டார், போனார். ஏன் சொல்ல வந்து என்ன? இப்படி ஒரு பெண்ணா பிறந்தா எவ்வளவு கவலை பார்த்தீங்களோ, ஆனா பிறந்தா அதுக்கு மேல ஒரு கவலை. நான் சொன்னது நடக்கவே மாட்டேங்கிறது சாருங்கிறான். நீங்க சொல்றது ஏன் நடக்கணும்? அப்படியே நடக்கணும்னு ஏதாவது ரூல் உண்டா? ஆனா விவகாரம் என்ன, எல்லோருக்கும் இதை தன் இஷ்ட பிரகாரம் தான் உலகமே நடத்தணும், நடக்கணும். அதனால கவலைப்பட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ரொம்ப பலவானா பிறந்ததுன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏழையா இருந்தா ஒல்லியா இருந்தா அவ சொல்ற, என்ன பாருங்க என்ன ஸ்லிம்மா நீட்டா இருக்கா பாத்தீரா, குண்டா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அது ஒல்லியா இருந்தா அது ஒரு சந்தோஷம். வெளுப்பான தோல் இருந்ததுன்னா அது ஒரு சந்தோஷம். கருப்பான தோல் இருந்தா எல்லாம் கிருஷ்ண வம்சத்துக்கு சேர்ந்தவாங்க. இத்தோன்னு சொல்லிட்டு இருக்காரு. விவகாரம் என்னடா, எல்லோருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கண்டென்ட்மெண்ட் ஏதாவது இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். வாழ்நாள்லயும் எப்ப வந்தாலும் கைவலி, கால்வலி, முட்டு வலி எல்லாம் அது 40 வயசுக்கே 80 வயசுல பழைய நாள்லாம் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் சின்ன வயசுலயே வந்துடுறது. அதுல இருந்து இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் சார். இந்த சரீரம் கொடுக்கிற சரீரமே நல்ல சரீரமா கொடுக்கப்படாதா? இரும்பு மாதிரி சரீரம் கொடுக்கப்படாதா? வாமதேவர் ஒருத்தர், அவர் ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்த பிறகு அவர் சொல்றாராம், இந்த சரீரம் என்ன கீழுமோ தெரியலையேங்கிற. அவன் 100 வயசானாலும் அவருக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிறேன். அவரிடம் ஞானம் வந்த பிறகு இந்த சரீரம் கீழ் விழப்படாதாங்கிற. யாருக்கு சார் உலகத்துல சந்தோஷம்? யாரு ஹாப்பியா இருக்க? நல்லா யோஜனை பண்ணி பாருங்க. நாமெல்லாம் எப்படின்னு சந்தோஷம் வந்தா சிரிக்கிறோம், கஷ்டம் வந்தா அழறோம். ஆனா விவகாரம் ரெண்டும் இருக்கு. நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேனால் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா அழியாத ஆனந்தம் வேண்டுமையானால், மறுபடியும் இந்த சரீரத்தினுடைய தொல்லைகளே வேண்டாம் என்று கருதினீர்களேயானால், அதுக்கு ஒரே ஒரு பிரம்ம வித்யா ஆரப்தா. அந்த ஸ்லோகத்திலேயே அவ்வளவு மீனிங் இருக்கு. ததோ நிஸ்ரேயசம் பவேத். அப்பதான் மனுஷர்களுக்கு நிஸ்ரேயசம் வரும், நிச்சயமான ஸ்ரேயஸ் வரும், பொருளையற்றதான நிலை வரும். வித்யைவ அஜ்ஞானஹ நஸ்ய ந கர்ம பிரதிகூலதா. இப்ப அஜ்ஞானம் போகணுமையானால் பிரம்ம வித்யா ஆரம்பிக்கிறீங்கள. ஏன் பிரம்ம வித்யை தேவை ஒரு வழி இல்லையா? இல்ல சுவாமி, வித்யைவ அஜ்ஞானஹ நாய. இந்த படிப்பு ஒண்ணுத்தான், ஞானம் ஒண்ணுத்தான் அஜ்ஞானம் போக்குறதுக்கு வழி. இருட்ட போக்கக்கூடியதான வழி அறிவே தவிர, ஒளியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இருட்ட எத்தனையோ வருஷமா இருக்க. ஒளி வந்தால் இருட்ட காலி பண்ணித்தான் போகணும். நான் ரொம்ப நாளா இங்க இருக்கேன், உங்களதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வாங்கியிருக்கேனே நான் பிளாட்ட, அவன் இன்னொரு பத்திரம் காமிக்கிறான். என்னடா ஒரே 2 பத்திரம் எழுதி ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனோட வித்துட்டான். அவனும் லோகாசி போயிட்டான். இங்க இருக்கிறவன் இவன் அவனுக்கு சண்டை போட்டுருக்கான். லோகத்தை எவ்வளவு பார்த்துட்டு இருக்கான். விவகாரம் முழுக்க வீடெல்லாம் கட்டின கூட இடம் வந்து இல்லைன்னா இப்படி லோகத்துல கொள்ளியோ விவகாரம் முழுக்க ஒண்ணும் பண்ண முடியல. அதே மாதிரி லோகத்துல இருக்க துன்பங்கள்லாம் வந்தா இதுக்கு என்ன சார் வழின்னு, இந்த லோகத்துல வழி கிடையாது. ஞானம் வந்தாதான் எல்லா துன்பத்துக்கு போறது. வெளிச்சம் வந்தாதான் இருட்டு போகும். வித்யானாய ந கர்மா. இதை பண்ணுவோம், அது பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் என்றனர். இதுக்கு அது விரோதி இல்லை. விரோதியா இருந்தால் அதை போக்கும், விரோதி இல்லாத வரைக்கும் அதை இதை எப்படி போக்கும்? கர்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதி இல்லை. அஜ்ஞானத்தினால்தான் கர்மாவே பிறந்தது. ஏன்? அறியாத்தனத்தினால்தான் சுகம் வேணும்னு நினைச்சொண்டு விருப்பு வெறுப்புகள்னால் கர்மாவை பண்ணினேன். அந்த கர்மாவனால புண்ணிய பாபம் வந்தது, புண்ணிய பாபத்தினால பிறவி வந்தது.
மறுபடியும் இந்த கர்மாவானது அஜானத்துக்கு விரோதியா இருக்கமையானால் அன்னைக்கு வச்சிருக்கணுமே. பிரம்மத்தை தெரியாமல் அஜானம் கோட்டி கோட்டி பிறவிகள்ல நமக்கு இருக்கு. அதை போக்குறதுக்கு அந்த குருவனுடைய வாக்கியத்தை தவிர, திருவருளை தவிர அவர் ஒன்றும் கிடையாது. அந்த குருவனுடைய வாக்கியம் நமக்கு கிடைக்கணுமே ஏனால் என்ன வேணும்? பகவானுடைய அனுகிரகம் வேணும். வேதாந்தத்தை கேட்கணும்னு பகவானுடைய அனுகிரகம் வேணும். அது குரு மூலமாக கேட்டு கேட்டு உங்களுக்கு புரிஞ்சு அப்புறம் சாட்சாத்காரம் வரும். இப்படி கவலை என்ன பண்றது? வித்யைவாஜ்ஞானாய ந கர்ம அப்ரதிகூலதா ந அஜ்ஞானஸ்ய பிரஹாணேஹி ராகத்வேஷக்ஷயோ பவேத். அஜ்ஞானம் போகலைன்னா விருப்பு வெறுப்புகள் போகாது. விருப்பு வெறுப்புகள் நமக்கு ஏன் சார் வருது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அறியாத்தனத்தினால நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு விரும்பு இது நன்னா இருக்கு, இது ஆசைப்படுறோம், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு ஆசைப்பட்டதுனால அது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு முயற்சி, இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியறதே தவிர இந்த விஷயத்தில் ஏன் ஆசை வந்ததுன்னு தெரியறதோ அது யோசனை பண்ணி பார்த்தேடா யாரும் யோசனை பண்ண. அது கேட்டேன்னா எல்லாம் மாறிண்டே இருக்கு. எனக்கு நன்னா இருக்குன்னு நினைச்சுட்டு புடவை வாங்கிட்டு வந்தான், அதுல வாங்கி பார்த்தேன். நமக்கு வேற கலரே கிடைக்கலையாங்க. இவன் 2 மணி நேரம் தேடி அதை பார்த்து இதை பார்த்து வந்தா கோவிந்தா கலர் தான் உனக்கு பிடிக்குமா? அடுத்ததெல்லாம் என்னடா வேற கலர் வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன சன்னியாசி ஆயிடுச்சுன்னா என் காசாய கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதை வாங்கிட்டு வந்தாலும் பிடிக்கல சார் விவகாரம் முழுக்க. ஏன்? இவனுடைய விருப்பு வெறுப்பு வேற, அந்த அம்மானுடைய விருப்பு வெறுப்பு வேற. அப்ப அந்த பொருளையே விரும்பும் தன்மை, அதிலேயே விரும்பும்படி பண்ணும் தன்மை பொருள்ல இருக்கமையானால் எல்லோருக்கும் அதுல விருப்பம் வரணுமா வேண்டாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கிறது. என்ன பண்றது? ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறார், அகோரமா இருக்குன்னா இன்னொருத்தர். அப்படி இருந்தாதான் ஆத்துக்காரிய பொருட்கள் ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல போடணும் அந்த அம்மாவுக்கு. இவருக்கு ஃபேனே கூடாது, ஆனாலும் குடும்பம் நடத்துறா சார். வாழ்க்கையில் என்னமோ தான் ஆய்ந்து இருக்கா இல்லையா? அப்ப என்ன விருப்பு வெறுப்புகள்னு ஒண்ணு இருக்கு. அது எதனால வந்தது? அஜ்ஞானத்தினால வந்தது. அஜ்ஞான அப்ரஹாணே ராகத்வேஷக்ஷயோ பவேத். அஜ்ஞானம் போகலன்னா விருப்பு வெறுப்புகள் போகாது. முன்னால ஒரு நா இருக்கு, அந்த லைன்ல முதல்ல ஒரு நா இருக்கு, அதான் நபவேதுன்னு சேர்த்துக்கணும். அஜ்ஞான அப்ரஹாணேஹி, அஜ்ஞானத்தை போக்கவில்லையே என்றால் ராகத்வேஷக்ஷயா ந பவேத். ராகத்வேஷக்ஷயா பாவே, விருப்பு வெறுப்புகள் போகலைன்னா இவனால் சும்மா இருக்க கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா விருப்பு வெறுப்பை தானே செய்யணும் தூண்டுறது. எந்த செயலும் பண்ணணும்னு தூண்டுறதே இவனுக்கு என்ன, இப்படி இருந்தா தேவையில்ல அப்படிங்கிறது. இது இங்க இருந்தா தேவையில்லைன்ற வீட்டெல்லாம் நீட்டா சுத்தப்படுத்தி நீட் பண்ணி பொருளை எடுத்து வச்சான். இங்க இருந்து வந்து இதை யார் இங்க வச்சா? இருக்கிறது 2 பேர் தான் சார். பழைய நாள் அதான் 10 பேர் இருப்பா. இந்த கேள்விக்கு இடம் இருக்கும். இருக்கிறது 2 பேர், நீங்க வைக்கல, யார் வச்சிருப்பா? அந்த அம்மாவே புதுசா கேட்கறான், இந்த பொருளை எங்க வச்சேன்னு. அந்த அம்மா கோபம் வெச்ச இடத்துல தேடும். எங்க வச்சோன்னு அதட்டின, அம்மா தெரியலையே, எங்க வச்சோம் காணலையே அப்படின்னு கேட்டேன். நானும் தேடுறேன், எங்க வச்ச அப்படின்னு சொன்னா கோபம் வந்துருச்சு. வெச்ச இடத்துல தேடும். வெச்ச இடம் தெரிஞ்சா நான் ஏன் தேடுறேன்? விஷயம் தரல, விவகாரம் முழுக்க என்ன சுவாமினார், இது இப்படித்தான். காரணம் என்ன? எதுவும் பொருள் எங்க இருக்குன்னு அறியாமையினால அத எந்தையும் அறியாமைதான். சின்ன சின்ன அறியாமையினால சின்ன சின்ன செயல், பெரிய அறியாமையால் பெரிய செயல். லோகத்துல மனுஷனுக்கு விருப்பு வெறுப்பு வரதோ, எப்ப விருப்பு வெறுப்பு இருக்கோ அப்பொழுது அவன் செயலை பண்ணித்தான் ஆக வேண்டும். விருப்பு வெறுப்புகள் தான் மனிதனை தூண்டுகிறது. அது தூண்டப்பட்ட இவன் கர்மாக்களை பண்றான். அது வரைக்கும் சௌக்கியமா இருந்தா சார். ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா பகவான் கணக்கு எழுதிட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் திரும்பி பார்க்க மாட்டார் பகவான். என்ன ஆச்சு? அதுக்கு என்ன கர்மா பலம் உண்டோ அதை அனுபவிக்கணும். கருட புராணம்னு ஒரு புத்தகம். அது என்ன, ஒரு மனுஷன் இங்க காலம் ஆயிட்டானே, ஆனால் பிராணம் போயிடுதுன்னு வச்சுக்கிறேன், கரெக்டா 40வது நிமிஷத்துல யமலோகத்துக்கு போயிடுறான்.
யமதூத்தாள் வந்து அழைச்சுன்னு போறேன். கரெக்டா 40வது நிமிஷம் பிராணம் போனதுமே இன்னும் இங்க இருக்கிறவெல்லாம் இது இன்ஜெக்ஷன் ஊசி ஏத்து பாருங்கிறான் டாக்டர். அவன் கூட போயாச்சு. போயிட்டு அவர் வந்து அங்க என்ன பண்ணிட்டு அங்க சித்திரகுப்தன் ஒரு தாத்தா கொண்டுட்டு இருக்காரு. ரகசியமாக எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காரு. எதையும் மிஸ் பண்ண மாட்டார். அதான் சொன்னேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டார். ஆனா ஒன்லி திங் இஸ் நம்ம ஊர்ல இருக்கிறவளுக்கு எல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட சொல்லுவா, அங்க இருக்கிறவங்க சொல்ல மாட்டார். அதனால சித்திரகுப்தன், குப்தான்னா கணக்கு எழுதுறவர். சித்திரம் பேரே அதுக்காக தான் அப்படி இருக்காரு. விசித்திரமான பேர் வழியவர். எத்தனை மனுஷால் இருக்கா, அவ பிறந்த நீல இருந்து என்னென்ன பண்ணிருக்கா எல்லாம் நோட்டே. அங்க இருந்து வரிசையே அவதர் ராஜாக்கு முன்னால படிப்பார். இதெல்லாம் விவகாரம் முழுக்க இப்படி நல்லது பண்ணிருக்காரு, கெட்டது பண்ணிருக்காரு. நீங்க சும்மா இருக்காம நடுவில் நான் இதை பண்ணலையே அப்படின்னு கேட்டுன்னு வச்சுங்களேன், ஸ்கிரீன்ல விழும். ஒன்னும் உங்களால பேசவே முடியாது. நீங்க பண்ணி டாக்டர் ரீஎனக்ட் பண்ணுவான், பிளே பேக் அப்படின்னு பேர் வந்துடும். இன்னொன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் முடியாது. என்ன எல்லாமே ரெக்கார்டா இருக்கு சார். சிசிடிவில இன்னைக்கு நீங்க சொல்லல, நீங்க டிவி வச்சாலும் அதை மறைச்சு விட்டு திருடி விட்டு அவர் அந்த கைக்குட்டி எடுத்துன்னு போயிட்டான். அந்த ஒரு 2 நிமிடம் மட்டும் தடுப்பா இருக்கு சாருங்கிறோம். என்னத்த பண்ணும்? ஏதோ எப்பவோ ஒரு கஷ்டம் நடக்க போறதுன்னு ஆரம்பிச்சுட்டு மாச கணக்கில் போட்டோ எடுத்துட்டே இருக்கோம். ஒண்ணுமே புரியலையே லோகத்துல எந்த அஞ்ஞானம் நம்ம போயிருக்கோம்னு பாருங்க. இதெல்லாம் ஆச்சா, எல்லாம் நம்ம பண்ணியதான எல்லாத்தையும் யமதர்மராஜா கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன ஆச்சுன்னு இத்தனையும் பண்ணி முடிச்சாச்சுன்னு இவர் வந்து பண்ணியா நான் தான் சொல்லணும், தப்பா சொன்னா மாட்டிப்பாள. சரின்னு சொன்னானோ இல்லையா, சரி ஒன்னும் பேச மாட்டார். வேதத்துல இதுக்கு என்ன கர்மாக்கு என்ன பலம் உண்டோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்து போயிடுவார். நம்ம ஏதாவது கொஞ்சம் குறைங்க ஜாஸ்தி பண்ண ஒண்ணும் முடியாதுன்னு மறந்து போயிட்டார். சரி அவர் தான் போயிட்டார். இவர் வழியா பார்க்கல, இந்த பக்கம் பார்த்தா இவர் மறந்து போயிட்டார். சித்திரகுப்தனும் காணும், ஒண்ணும் காணும். கடைகளை என்னடா ஆச்சுன்னு இந்த அழைச்சிட்டு போனதான தூத்தாவில் இருக்க பட்சல அவளை விட்டாச்சு. இன்னொரு செட்டு தூத்தா வருவா. அவன் என்ன பண்றா தெரியுமா, இவாளை கொண்டு வந்து எந்த இடத்துல பிராணம் போச்சோ அந்த இடத்துல விட்டுருவான். விவகாரமாக்க அதே இடத்துல அங்க திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம். போறப்ப மட்டும் 40 நிமிஷம். அவ வேற, இது ராஜதானி எக்ஸ்பிரஸ், வேகமா வந்துடும். வந்ததுன்னு அந்த பிராணம் இந்த சரீரத்துக்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்ணுமா. இதெல்லாம் பிரதாரண்யக்க உபநிஷத்துல சொல்லியிருக்கு. விவகாரம் முழுக்க போடுறதுக்கு ட்ரை பண்றது. அது பூர விடாம பண்ணணுங்கிறதுக்காக தான் தலைமாட்டுல இரும்புல பண்ணினதான ஒரு பாத்திரத்துல அல்லது அகல்ல எண்ணெய வச்சு, அதெல்லாம் கெரோசின் வைக்கப்படாது, எண்ணெய் விட்டு அதுல ஒத்த திரி போட்டு, ஒத்த திரி போடப்படாது காரணத்தான் போட்டு வைப்பான். அந்த திரியை கண்டா அதுக்கு பயமா எண்ணெயை பார்த்து அந்த பக்கம் வராது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் கருட புராணத்தை பார்க்கணும். இங்க உபநிஷத்துல கதை இல்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி கர்மாக்கள் பண்ற வரைக்கும் தான் சார் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ். கோர்ஸ் பண்ணிருக்கீங்களேயானால் இனிமே அதனுடைய வழி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும். என்ன பண்றதுன்னு இதுக்கு இந்த பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சரீரம் வேணும். மனிதன் சரீரம் வாயிலாகத்தான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார். சரீரம் இல்லாத போனால் இன்பமோ துன்பமோ கிடையாது. ஏன்? இதன் வழியாகத்தான். ஆகையால் தான் முழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்ப துன்பங்கள், சொப்னத்தில் இன்ப துன்பங்கள், தூக்கத்துல இந்த சரீரம் நம்மதல்ல, தூக்கத்துல இத மறந்து உள்ள போயிட்டு அதனால நமக்கு இன்பமோ துன்பமோ தெரியலை. இப்படி மறு சரீரம் வரும். சரீரம் வந்ததோ இல்லையா, குழந்தை அழுததே பிறந்த சார், பறக்கிறப்பவே அழுகையோட பிறகு வாழ்நாள் முழுக்க அழுக, கடைசியில பிராணம் போறப்ப அழுக. ஆனா என்னடா இதுக்கு நடுவுல எங்கேயாவது ஒரு துன்ப இன்பம் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்க. பாம்பு வாய்க்குள்ள தவக்கலையை பிடிச்சுட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த தவக்கலையை கொண்டுடாது, தவக்கலையை கட்டியா பிடிச்சிருக்கோம். தானா பிராணனை விட்ட பிறகுதான் சாப்பிடும். ஏன்னா அது கடிச்சதுன்னா இதனுடைய பல்லுல இருக்கிற விஷம் அதுல வரும். திருப்பியும் அதை எப்படி தான் சாப்பிடுறத? அதுக்காக தவக்கலையை வெறுமனை பிடிச்சுட்டு இருக்குமா. அது இப்படி பிடிச்சுட்டு இருந்து அது அப்படியே பிடிச்சுட்டு இருக்க, பசிக்கிறது ஒன்னும் போகல, வாழ்வாழ்வாழ்வான்னு கத்திட்டே இருக்கு. பிராணம் போறது அதுக்குள்ள என்னடா ஆச்சுன்னு ஒரு சின்ன பூச்சி இந்த பக்கத்துல வந்து
நாக்கை இழுத்து வெளியில போட்டு அந்த பூச்சியை சாப்பிடணும் பார்க்க. அதே போல நம்ம வாழ்க்கையில என்னைக்கு யமதர்மனுக்கு வராரோ ஒன்றும் தெரியாது. ஏன் சார் இப்படி பிளாக் பிக்சர் கொடுக்கிற வாழ்க்கையில வேதாந்தம்னு இருக்கிற வெட்டின்னு சொல்றது சார். அது என்ன வேற விதமா சொல்லி ஏமாத்தப்படாது. மனுஷன் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் தனக்கு இன்பம் வரணும்னு எதிர்பார்க்கிறானே தவிர அதுக்கு தகுந்ததான செயலை பண்ண மாட்டேங்கிறான். என்ன செயல் பண்ணினா மறுபடியும் இந்த துன்பமே வராது? வேதாந்தத்தை வாசி. அதனால தஸ்மான் நிஸ்ரேயசார்த்தாய வித்யைவ அத்ர விதீயதே. தஸ்மாத் ஆகையால் நிஸ்ரேயசார்த்தாய மோட்சத்திற்காக வித்யைவ அத்ர விதீயதே. ஞானாதேவத்து கைவல்யம் ஞாத்வாதேவம் முச்சதே சர்வபாசை. எத்தனை உபனிஷத்து சொல்றது பார்த்தீங்களா? யதா நத்ய சந்தமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய ஞானாது அஜான நாசம். இப்படி ஞானே நததஜானம் ஏஷாம் நாசிதமாத்மனா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம் தத். பிரகாசிக்க இப்படின்னு அழகா எத்தனை சொல்றது. அதைத்தான் நீங்க ஆச்சாரியர் நமக்கு சுலபமாக இந்த புத்தகத்துல லாஜிக்கலாக சொல்வார், சுலபமாக சொல்வார். இப்படி உபதேச சாகத்திற்கே ரொம்ப அழகான பாகங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த